வரலட்சுமி மேடம், உங்களுக்கு தான் அடுத்த கொஸ்டின். அதாவது நீங்க இப்போ தெலுங்கு படம் மாட்டோம், கன்னட படம் மாட்டோம், தமிழ் படம் மாட்டோம், எதா இருந்தாலும் நீங்க வந்து வில்லரி ஹீரோயின் அப்படிதான் வருவீங்க. இதுல என் தம்பி மேல யாராவது கைய வச்சீங்கன்னா தலைய சதற அடிச்சிடும் அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன காரணம்? இந்த கதையால கவரப்பட்டு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, சிஸ்டர் கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டீங்களா, இல்ல வில்லித்தனமும் உண்டா படத்துல? இல்ல இவரு வினய் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் இருக்கீங்க. இல்ல இல்ல, படத்துல வந்து நீங்க இப்ப நீங்க பார்த்த மாதிரி வந்து யூஸ்வலா நம்ம ஜென்ரலா வில்லனா தான் இருப்பேன். இதுல கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலா வந்து மெயினா வந்து இட்ஸ் பிட்வீன் தேஜா அண்ட் சாரி ஹனுமந்து அண்ட் அஞ்சமா, அதான் கேரக்டரோட பேரு. அண்ட் இதுல வந்து ஒரு பாசமான அக்கா, பட் அக்கானால பொதுவே வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க தம்பி வந்து அக்காவை இரிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள இருக்கு படத்துலயுமே. அண்ட் நீங்க ட்ரெயிலர் பாக்குற மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் தான், அதான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். விழுதெல்லாம் நீங்க படத்துல பாருங்க, அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. தமிழ் சினிமால வந்து ஒரு ஹீரோயின் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரோல்ஸ்ல கலக்குறாங்க அப்படின்னா அந்த வரிசையில லிஸ்ட் ரொம்ப கம்மி தான், ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படி பாசிட்டிவ், ரொம்ப பப்ளியா, ரொம்ப சாமிங்கா, பியூட்டிஃபுல், லவ்லி ரோல்ஸை கூட பயங்கரமா தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அதே வந்து மெரட்டலான அடித்தடி ரோல்ஸ்னாலும் இவங்களை வந்து அடிச்சு காலே கிடையாது, அப்படி தரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யா, ஸோ இந்த படத்துலயும் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. ஐ வுட் லவ் டு ஹியர் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய ஒர்க் பத்தி ஷேர் பண்றதுக்காக ப்ளீஸ் மேம் வரலட்சுமி சரத்குமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ திங்க் அமிர்தா வந்து எங்க 5 பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க, பேசுறதுக்கு எந்த கண்ணுக்கு விட்டு வைக்கல. பட் வினய், எங்க மைக் இஸ் சோ ஹை வினய். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி சொன்னா வந்து இனிஷியலா நான் இந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் வந்து ஒத்துக்கிட்டோம். பட் அது போக போக வந்து அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு கதை கேட்கும் போது ஓகே, எல்லா டைரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க, நம்மளும் அது வந்து ஒரு அளவுக்கு நம்புவோம், சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே டீசரும் ட்ரெய்லரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ திங்க் இந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் வந்து வினையும் என்ன இந்த படத்துல இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க. பட் உண்மையிலேயே வந்து நாங்க வந்து இந்த படத்துல இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல, யோசிச்சு கூட பார்க்கல. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ. சமீப காலத்துல வந்து நீங்க ரொம்ப நல்ல கண்டென்ட்டா எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இன்னும் நீங்க பெருசா வரணும் நாங்க வேண்டிக்கிறோம். உண்மையிலேயே வந்து தேங்க்யூ சோ மச். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்க ரிலீஸ் பண்றீங்க. பிளஸ் சைத்தன்ய மேம், நிரஞ்சன் சார் வந்து எங்கேயுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம பிரசாந்த் கேட்டது எல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளவு அழகா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்ல RRR அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம். ஆனா உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட 10% தான் இருக்கும். அந்த 10% வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க, ஒரு படம் பண்ணிருக்காங்க. உண்மையிலே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்க இந்த படத்துல நடிச்சதுக்காக கிடையாது, நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான். பட் இந்த படமா பார்க்கும் போது உண்மையில அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். அண்ட் we are very proud to be a part of the film. நிறைய பேர் வந்து I'm just going to address all the few questions that have been asked. ஜென்ரலா வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமானை பத்தியான படமா கிடையாது. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம். அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்ல வரும்போது ஒரு ஜங்கிள் புக்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல வந்து மோக்லின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப பிடிச்சது, பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்துல உலகத்துல வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ, ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இட் வில் பி ஹனுமான் ஒன்லி. அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. பிரசாந்த் இஸ் தி டைரக்டர், ஹி இஸ் நாட் ஹியர் வித் அஸ். பட் ஐ திங்க் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு விஷயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. ஐ அம் நாட் கோயிங் டு சே தேங்க் யூ டு ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி க்ரூ, பிகாஸ் அது நாங்க உள்ளுக்குள்ள பேசிக்கிறோம். பட் இது உங்களுக்காக நீங்க தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு தெலுங்கு படமா பார்க்காதீங்க. உண்மையில சொல்ல போனா இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ. அண்ட் தமிழோ தெலுங்கோ அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலா பார்க்க போனா அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு, மீதி எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்துல இருக்கும். ஸோ ஆக்சுவலா மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை. நீங்களே ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கை தட்டுறது நான் கேட்டிருக்கேன், அதுக்காக நன்றி. ஏன்னா ஒரு ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையே நீங்க கை தட்டிட்டு அதான் தேஜா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த குரூப் கை தட்டினாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான், படம் போய் சேர்ந்துருக்குன்னு. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. லிஃப்ட், காஃபி வித் காதல், பிகில் போன்ற நிறைய படங்கள்ல நடிச்சு நம்மளுடைய மனசெல்லாம் கொள்ளையடிச்ச கதாநாயகி அமிர்தா ஐயர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் மேம், a few words from you. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். வந்து எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம். ஐ திங்க் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது. இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம ஹனுமார் கடவுள் எப்படி சின்னதுலேருந்து பெரியவரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமா ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமா வந்து உங்க முன்னாடி வரப்போகுது. அண்ட் அதுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ். பிகாஸ் அவங்க ஒரு தெலுங்கு படமா ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தே ஆர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்றாங்க. அண்ட் செகண்ட்லி இப்போ நான் லைக் இப்போ தமிழ் படமா உங்க முன்னாடி வரும்போது நான் இது தமிழியன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார், இந்த படம் நீங்க முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் எஸ், உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தா உங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும். அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு, அது தெலுங்கு படமா இருக்கட்டும் தமிழ் படம், இந்தியன் சினிமாவுக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமா வெளில வரும். ஸோ கண்டிப்பா நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க ட்ரீசர் பார்த்துருக்கீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவா இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது ஒரு யூனிவர்ஸ்குள்ள நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2.5 hours மூவி உங்களுக்கு வர்த்தா இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில வருது அது, பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும். ஏன்னா ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு தியேட்டர்ல க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாம போச்சு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர். ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு. பட் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கிடைக்கிற ஒரு கண்டென்ட் தான் இது. ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் காட். ஐ மீன் ஸ்பிரிச்சுவலாக இருக்காது. ஸோ இட்ஸ் அ ஃபேண்டசி மூவி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எல்லாருக்கும் நம்புகிறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டரில் வந்து Jan 12க்கு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.